குறி சொல்கிறவங்க, ஜோதிடம் பார்க்குறவங்க, மாந்திரிகம் செய்கிறவங்க யார் கேட்டாலும் என்னால் பின் பாயிண்டில் அவங்களுடைய அட்ரஸ்ஸு, பேக்ட்ராப்பு, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்னால் சொல்ல முடியும். அத்தனை பேரும் நீங்கள் சந்திச்சிருக்கேன். என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதான் சந்திச்சிருக்கேன். இப்போ இறைவன் என்ன பண்ணிட்டான், 10 வருஷமாக சுத்த வச்சான், செலவு பண்ண வச்சான். இவர் உண்மையான ஒரு நபராக இருக்க மாட்டாரா? இவர்கிட்ட போனால் வாழ்க்கை மாறிட்ட தான் போகிறேன். வண்டியெல்லாம் விற்றுக்கிறோம் மேடம், 2 வீலரை. வாஸ்து நீங்கள் நினைக்கிற மாதிரி 4 மூலையும் பர்மிடும் கருங்காலியும் ஒரு மணி பிளான்ட் வளர்க்குறத கிடையாது. பாருங்க, பணம் அதிகமாக கூட்டுது. கோயம்புத்தூர்லேயும், திருப்பூர்லேயும், ஈரோட்லேயும், சங்ககிரியிலையும். கோயம்புத்தூரில் 4 ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஓகே, ராயல் கேரு, கேஜி, கேஎம்சி அப்படிலாம். ராமநாதபுரத்தில் அதுமாரி 10 ஹாஸ்பிட்டல் இல்லையா? அப்படின்னா அர்த்தம். தமிழ்நாட்டுக்கு குபேரமுலை எது? திருப்பூர், கொங்கு பெல்ட். நார்த் ஈஸ்ட்ல கேஎம்சி ஹாஸ்பிட்டலு. சவுத் ஈஸ்ட் பாதிக்கப்பட்ட கேன்சர் வரும், சவுத் ஈஸ்ட்ல கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போய் பார்த்துக்கோ. டைம் மொத்தமாக அதுக்கு போடுறதுக்கான அப்படியே என் வாழ்க்கையை அப்படியே அர்ப்பணிச்சிடணும் அந்த வாஸ்துக்காக. நீ ஏன் ஓடுறேன் அப்படின்னா, இந்த லாரன்ஸ் மாதிரி, மாயி மாரி சம்பத்துக்கும் ஒரு கதை இருக்குது. அந்த கதையில் சிறு துளி மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். சிறு துளி, சரிங்களா? சொல்லுங்க. இப்போ நிறைய பேருக்கு என் வீடியோவை பார்த்து ஒரு தைரியம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக, உண்மை. ஒரு தெளிவு கிடைக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போனா ஒரு காலத்தில் சம்பத் சுப்பிரமணி தெளிவில்லாமல், ஒரு தைரியம் இல்லாமல், ஒரு முடிவெடுக்க தெரியாமல் பலாயிரம் பேரை பார்த்து பல லட்சங்களை செலவு செய்து சுற்றிய ஒரு நபர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது உண்மையா சார்? உண்மையா? சென்னையிலேருந்து கேரளா வரைக்கும் குறி சொல்கிறவங்க, ஜோதிடம் பார்க்குறவங்க, மாந்திரிகம் செய்கிறவங்க யார் கேட்டாலும் என்னால் பின் பாயிண்டில் அவங்களுடைய அட்ரஸ்ஸு, பேக்ட்ராப்பு, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்னால் சொல்ல முடியும். அத்தனை பேரும் நீங்கள் சந்திச்சிருக்கேன். என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதான் சந்திச்சிருக்கேன். ஓகே, அதனால தான் அடிக்கடி சொல்கிறேன், என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று ஏங்குபவர்களுடைய வாழ்க்கை ஒரு நாள் மாறியே தீரணும். மாறல. இப்போ இறைவன் என்ன பண்ணிட்டான், 10 வருஷமாக சுத்த வச்சான், செலவு பண்ண வச்சான். மன ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தி சைக்காலஜி டாக்டர் கிட்ட போயிட்டு, செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் கேளம்பாக்கத்தில் நான் பெட்டில் படுத்திருப்பேன். 10 ஸ்டூடெண்ட் என்னை சுற்றி இருப்பாங்க. சீஃப் டாக்டர் 2 பேர் என்னை வச்சு கிளாஸ் எடுப்பாங்க. என்னுடைய ஃபைலு அந்த மருத்துவமனை அனுமதித்தால் அந்த ஃபைலை நான் வாங்கி காட்டுறேன். வீடியோவில் டேக் அப்படியே இருக்கும். இவ்வளோ பெரிய ஃபைல் சைக்காலஜி டாக்டர்கிட்ட. அப்போது இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகி, இந்த அளவுக்கு பிரச்சனைகளை நான் கடந்து வந்ததுனால தான் இவ்வளோ பேரை நான் தெளிவடைய வைக்க முடிகிறது. ஓகே, அந்த அனுபவம் உங்களுக்கு அதை உணர்ந்ததால் அனுபவித்ததுனால தான் என் வீடியோவை பார்த்தா ஒரு தெளிவு கிடைக்கும். நானே ரொம்ப தெளிவாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெளிவை நான் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அப்போது ஒரு முடிவு பண்ணியாச்சு. இப்போ என்ன முடிவு பண்ணிட்டோன்னா, இவர் உண்மையான ஒரு நபராக இருக்க மாட்டாரா? இவர்கிட்ட போனால் வாழ்க்கை மாறிட்ட தான் போகிறேன். அவர் ஒரு அமௌண்ட்டு கேட்குறாரு. அந்த அமௌண்ட்டை நான் தண்டல் வாங்குவேன், கடன் வாங்குவேன். வண்டியெல்லாம் விற்றுக்கிறோம் மேடம், 2 வீலரை. 2 வீலரில் சிடி டான்னு ஒரு வண்டி, சூப்பரான வண்டி, மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன், TN 59. வண்டியெல்லாம் விற்று என்னென்னமோ பண்ணியிருக்கேன். யாருமே உண்மையாக இல்லை. அப்போ யாருமே உண்மையா இல்லை என்றது தெரிந்து கொண்டால் தான் நீ உண்மையானவனாக மாறுவா என்பது இறைவனுக்கு தெரிந்திருக்கிறது. அப்போவே 10 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு. எவனுமே உண்மை இல்லைன்னு நீ தெரிஞ்சாதான் நீ உண்மையானவனா மாறுவே. உன்னை மாரி பாதிக்கப்பட்டவனுக்கு நீ உண்மையாக இருப்ப, நேர்மையாக இருப்பன்னு இறைவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. அந்த ஒரு வழியில் நம்ம செல்வதால் பிறந்தோம், வளர்ந்தோம். 10 வருடங்கள் இந்த ஜோதிடம், வாஸ்து, மாந்திரிகம் என்பதில் சுற்றி திரிந்து அலைந்தோம். ஏன் சுற்றணும், எதுக்கு சுற்றணுன்ற விஷயத்தை நான் அப்புறம் சொல்கிறேன். அது குடும்ப கதை.
அது நமக்கு வேண்டாம் சார். இல்லை, அது குடும்ப கதை, அது வந்து பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல், அது கண்டிப்பாக நம்ம பேசுவோம். சுயசரிதை பேசக்கூடிய காலகட்டம் வரும், அன்னைக்கு பேசுவோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன சொல்கிறது தெரியுமா? இப்போ நான் ஒரு விஷயம், ஒரு காலகட்டத்தில் சம்பத் சுப்பிரமணி என்பவர் இல்லை என்றாலும் அவர் பேசுகின்ற வீடியோ இருக்கும், அவர் எழுதிய புத்தகங்கள் இருக்கும், அவருடைய ரெக்கார்ட்ஸ் இருக்கும், அவர் ரிசர்ச்சோடைய, அது பலாயிரம் வருடம் பலாயிரம் மக்களை காப்பாற்றும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு திருவள்ளுவருடைய திருக்குறள் எப்படி இருக்கோ, பகவத்கீதை எப்படி நிலைத்திருக்கிறதோ, அர்த்தமுள்ள இந்து மதம் எப்படி நிலைத்திருக்கிறதோ, ஒரு பைபிள் எப்படி நிலைத்திருக்கிறதோ, ஒரு குர்ஆன் எப்படி நிலைத்திருக்கிறதோ, ஒரு நாள் உங்களோட வாஸ்து நம் தர்மம் சத்தியம் என்ற ஒரு நூலும் நம்ம ஒரு நூலுக்கு பேர் வச்சு வெளியிடுவோம், அது பலாயிரம் வருடங்கள் நிலைத்திருக்கும். அந்த புத்தகங்களில் இருக்கக்கூடிய ஒரு வாசகமும் ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை மாற்றிவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை நம் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வேலையை நம்மளும் செய்யணும். இளநீரில் நல்லா தண்ணி அதிகமாக இருக்கணும்னா அதுக்கு மருந்து அதிகமாக போடணும். மாடு நல்லா பொதி சுமக்கணும்னா அதுக்கு நல்லா புண்ணாக்கு தவிடு வைக்கணும். நல்லா வெயிட்டேஜாக மக்களை நம்ம 10 வருஷம் இப்படி ஏமாந்து அப்படியே பரதேசம் போகக்கூடிய நிலைமையில இருந்தோம். நம்ம வாழ்க்கையில் இறைவன் இப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காருன்னா, அனுபவிச்சு அடித்து கொடுத்துருக்காருன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்கார். அப்போது நான் எப்படி ஓட வேண்டும் என்றால் குதிரை வேகத்தில் ஓட வேண்டும். அப்போ போதிய நேரம் இல்லாததுனால நீங்கள் இதை பண்ணாமல் இதை மட்டும் பண்ணுறீங்க. வாஸ்து மட்டும் போதிய நேரம் இல்லை என்பதுதான் உண்மை. சரி, அப்புறம் என்ன சார் வாஸ்துல இருக்கு, என்ன வடகிழக்கு தென்கிழக்கு, இதுக்கு ஏன் இவ்வளோ ஓடுறீங்க, என்னென்ன? அப்படி அல்ல வாஸ்து. நீங்கள் நினைக்கிற மாதிரி 4 மூலையும் பர்மிடும் கருங்காலியும் ஒரு மணி பிளான்ட் வளர்க்குறத கிடையாது. அப்போ என்னதான் நான் ஊருக்கு மேடம், வேர்ல்டுக்கு வாஸ்து கேட்டாலும் சொல்லுவோம், ஊருக்கு வாஸ்து கேட்டாலும் சொல்லுவேன், தமிழ்நாட்டுக்கே வாஸ்து சொல்லுவோம் மேடம். அந்த லெவலுக்கு நம்ம ரிசர்ச் போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இருங்க, நம்ம R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை வெளியே விடுறோம். ஒரு பாருங்க, சிஎம்ஏ கூட்டு நம்மளை அந்த ஒரு புத்தக வெளியீடை செய்வார் என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. ஓகே, ஒரு சிஎம்ஏ கூட்டு இப்படி ஒரு நூல் இருக்கு. இப்போ திருவள்ளுவர் இருக்காரு, ஓகே, அவர் 1330 குறள்ல எந்த ஒரு குறளுமே கடவுள் பேரை சொல்லியிருக்க மாட்டார். ஆமாம் சார். மருந்தை பற்றி பேசியிருப்பார், மருந்தை பற்றி பேசியிருக்க மாட்டார். ஆமாம் சார். ஆரோக்கியத்தை பற்றி எழுதியிருப்பார், உணவை பற்றி பேசியிருக்க மாட்டார். பேசியிருக்க மாட்டாங்க சார். அந்த மாதிரி நம்ம புத்தகம் ஒரு நாள் வரும் மேடம். சூப்பர் சார். இப்போ இவ்வளோ நம்ம பேசுகிறோம் சார் வாஸ்துவில். இப்போது எப்படி சொல்கிறது, ஊருக்கே வாஸ்து நீங்கள் பார்த்துட்டீங்க, உலகத்துக்கும் வாஸ்து வந்து ஃப்யூச்சரில் பார்த்துடுவீங்க அப்படின்னு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற இடத்த பற்றி பேசிடுவோம். சென்னைக்கு வாஸ்து. சென்னைக்கு வாஸ்து சொல்லுங்களேன். இல்லை, சென்னைக்கு வாஸ்துனா நம்ம பாருங்க, முதல்ல 4 திசை, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, 4 திசை, 4 திசை, அஷ்ட திக்குகள் இருக்கு. வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு, 8 மொத்தம். 8. சரிங்களா? இப்போ வாங்க, நீங்கள் கேட்ட கேள்வியை நான் அப்படியே தமிழ்நாடு கூட கம்பேர் பண்ணி சென்னையில் கம்பேர் பண்ணுறேன், அப்போ தான் புரியும். புரியுது சார். மொத்தம் இந்தியாக்கே பார்த்துருவோம் சார். இந்தியாக்கே பார்த்துருவோம். சரிங்க. சென்னைன்னு கேள்வி கேட்டீங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, சார் எனக்கு ஒரு 2 இட்லி ஒரு வடைன்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், மேடம் இட்லியிலே சாம்பார் இட்லி இருக்குது, பொடி இட்லி இருக்குது, எல்லாத்துலேயும் ஒன்று தரேன், சாப்பிடுங்க, எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் சென்னைக்கு மட்டும் தான் கேட்குறீங்க. இல்லை நான் தமிழ்நாடு சேர்த்து சொல்கிறேன், அப்போ ரொம்ப புரியும் மக்களுக்கு. புரியுது. ஓகேங்களா? பாருங்கள், தமிழ்நாட்டில் பணம் கொட்டுகின்ற ஏரியா எதுன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர், திருப்பூர், கொங்கு பெல்ட், கரூர், ஈரோடு, சங்ககிரி, இது எல்லாம். ஓகே. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பணம் கொட்டுதா? இல்லையே. மக்கள் இன்னும் கஷ்டப்படுறாங்களே, தண்ணி கிடைக்கலையே. அவங்களும் மக்கள் தானே, அவங்களும் தமிழ்நாட்டில் தானே வளர்க்குறேன். ஏன் திருப்பூரில் கம்பெனியில் பனியன் பிஸ்னஸ் ஓடுது, ஏகப்பட்ட ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, ஒரு வீட்டில் 4 காரு 3 காரு BMW ஆடி பென்ஸ் நிற்கிது. அதே ஃபேக்ட்ரி ராமநாதபுரத்தில் வச்சா வராதா சார்? ஏன் வைக்கல? நான் ராமநாதபுரம் மாவட்டத்தை தவறாக பேசுகிறோம், புரிஞ்சுக்கூடாது. நம்ம ரிசர்ச்சில் இருக்கிறோம், ஆழமாக யோசிக்கணும். எல்லாத்தையும் பற்றியும் இன்னைக்கு எப்படின்னா 10 பர்மிட் விற்றுணும்னு தோணுச்சுன்னா இதெல்லாம் மைண்டில் ஏறாது. புரியுது. எப்படின்னா இன்றைக்கி ஒரு 4 பேருக்கு கருங்காலி விற்றுணும்னு நினச்சா இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருந்தால் தான் இந்த ஞானம் வேலை செய்யும். புரியுது. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் திருப்பூரில் இருக்கிறவங்க கொட்டுதே, ராமநாதபுரத்தில் ஏன் கொட்டல நான் யோசிப்பேன். இப்போ மக்களே புரிந்து கொள்ளுங்கள்,
யோசிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட மாட்டேன். வண்டி எடுத்துட்டு ராமநாதபுரம் போவேன். ஓகே. அங்கே வண்டியை ஓரமாக விட்டுட்டு ஒரு குடும்பத்தில் உட்காந்து பேசுவேன். ராமநாதபுரம் மாமா, இங்கே எத்தனை தொகுதி மகுது, யாருமா எம்எல்ஏ, யாருமா எம்பி, தொகுதி என்ன, ஏரியாவோட பார்டர் என்ன, குளச்சல் எங்கே வருது, இது இந்த ஊரில் என்னென்ன ஃபேமஸ்ஸு, இங்கே என்ன பண்ணுவீங்க, பணம் வெள்ளம் எடுப்பீங்களா, என்னென்ன எல்லாட்டியும் தங்கச்சி மடையாக வந்தது, அக்கா மடையாக வந்தது, விஜய ரகுநாத சேதுபதியோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு எடுத்துருவேன். அங்கே தானே சார் அப்துல் கலாமே இருக்கு. அங்கே அப்துல் கலாம் தான் அங்கே பிறந்த காரணம் என்ன, எப்படி பாம்பன் பாலம் ஏன் பேர் வந்தது, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கின்னு ராமநாதபுரத்தில் ஒருவர் பிறந்தால் என்ன பலன், வாழ்ந்தால் என்ன பலன், இருந்தால் என்ன பலன், ராமநாதபுரத்தில் பெண் எடுத்தால் என்ன பலன், அடிச்சு நவுத்தி கடாசிடுவேன். இதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியிலே வரும். தெய்வத்தின் பரிபூர்ண கிருபாகடாட்சம் கிடைத்தவர்கள், அருள் பெற்றவர்கள் ராமநாதபுரத்தில் பிறப்பாங்கன்னு நான் சொல்லுவேன். வாஸ்து ரீதியா அப்போ மற்ற மாவட்டங்கள்லாம் இல்லையான்னு கேட்காதீங்க. இது ரிசர்ச். தெய்வத்தின் பரிபூர்ண அருள் இருக்குன்றீங்க. பரிபூர்ண அருள். அப்போ ஏன் சார் செழிப்பா இல்லை? செழிப்பு என்றால் என்ன தெரியுமா? ஆரோக்கியம் தான் செழிப்பு. ஓகே. அப்போ ராமநாதபுரத்தில் இப்போ கோயம்புத்தூர்ல 4 ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஓகே. ராயல் கேரு, கேஜி, கேஎம்சி அப்படிலாம். ராமநாதபுரத்தில் அது மாதிரி 10 ஹாஸ்பிட்டல் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? ஆரோக்கியமா இருக்காங்க மேடம். இப்போ சொல்லுங்க, செழிப்பா யார் இருக்கா? ராமநாதபுரம் தான் செழிப்பா இருக்கு. அதுக்கு நான் கோயம்புத்தூர் மக்களை தப்பு சொல்லலை. மக்களே, உங்களுக்காக ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை நான் செய்ய வேண்டும் நினைத்து இந்த விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கிறேன். இதில் பாகுபாடு வேறுபாடுலாம் இல்லாமல் அந்த எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு கண்டென்ட்டை மட்டும் நல்லா கேளுங்க. இது வாஸ்து சார். அப்போ கோயம்புத்தூர் ஓஸ்தியா, ராமநாதபுரம் டவுனா, இப்படிலாம் யோசிச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு சப்ஜெக்டே புரியாது. அதான் புரியுது சார். புரியணும். அதான் புரியுது. சரிங்களா? கிளியராக புரியணும். அதேமாதிரி நம்ம கண்டென்ட்டை பேசணும்னு நினைக்கிறவங்க உடனே பேசி மாட்டிக்காதீங்க. ஒரு வாரம் விட்டு பேசுங்க. உடனே வீடியோ ரிலீஸ் ஆகுது நாளைக்கே பேசுகிறீங்க. ஒரு வாரம் விட்டு 2 வாரம் விட்டு கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. நான் ராமநாதபுரம் சொன்னால் நீங்கள் வேறு ஊர் சொல்லுங்கள். தெரியுதுல்ல, இதே தான் பேசுகிறீங்கன்னு. நீங்கள் கார் எடுத்துகிட்டு போயிடுவீங்க சார். அவங்களால வீடியோ மட்டும் தான் சார் பார்க்க போக முடியாது சார். சரி, ரைட். போயிட்டு பார்த்துட்டு வந்து பேசுறதுக்கு டைம். சரி, பேசுகிறேன் மேடம், நான் வேணாம் சொல்ல. அது உடனே பேசும்போது அவங்க அந்த பதட்டத்தில் உடனே பேசிடுறாங்களா, அது மக்கள் மத்தியில் அவங்களுக்கே ஒரு இமேஜ் வந்து டவுன் ஆகுதுல்ல, அதனால சொல்கிறேன். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா எப்படின்னு சொல்லுங்கள், நானே உங்களுக்கு பேச ஐடியா கற்றுக் கொடுக்குறேன். இப்போது நல்லா பார்த்துங்க மேடம். ராமநாதபுரம் கம்மியாக இருக்கிற இடம் கம்பேரிங் டு கோயம்புத்தூர். பாருங்க, பணம் அதிகமாக கூட்டுது கோயம்புத்தூர்லேயும், திருப்பூர்லேயும், ஈரோட்லேயும், சங்ககிரியிலையும், அவினாசிலையும், கொங்கு பெல்ட்டில் கொட்டுது. நாடா இது? ஒரே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு டவுனு, இப்படி ஒரு வளர்ச்சி. சரி, ஓகே, ரைட்டு. இப்போது இந்த ரெண்டு தான் பேசியிருக்கேன். 2 ஊர் தான் பேசியிருக்கேன். இன்னும் 2 இது மட்டும் தான் எக்ஸாம்பிள் பேசியிருக்கேன். பணம் கொட்டுற இடம், கொட்டாத இடம். நீங்கள் கேட்டது சென்னை கேட்டீங்க. தமிழ்நாட்டின் தென்மேற்கு பகுதி கொங்கு பெல்ட். ஓவரால் தமிழ்நாட்டின் தென்மேற்கு கொங்கு பெல்ட். ஒரு வீட்டில் பீரோ ஏத்துமை என்றான். ஒரு வீட்டுக்கு தென்மேற்கு என்பது நம்ம பீரோ வைக்கிறோம். தமிழ்நாட்டுக்கே தென்மேற்கு திருப்பூரியா? குபேரமூலை. சூப்பர். தமிழ்நாட்டுக்கே பீரோ இருக்கிற இடம் இதுதான். கோயம்புத்தூர், திருப்பூர். புரிஞ்சிச்சிங்களா? புரிஞ்சிச்சு சார். நல்லா கிளியராக இருக்கா? பீரோ புரியுது சார். புரியுது. ஒரு வீட்டுக்கு தென்மேற்கு மூலையில் தான் நம்ம என்ன வைப்போம்? பீரோ வைப்போம். அதுதான் குபேரமூலை. தமிழ்நாட்டுக்கு குபேரமூலை எது? திருப்பூர், கொங்கு பெல்ட், கோயம்புத்தூர், ஈரோடுல கொங்கு பெல்ட். ஓகே. அங்கே கொட்டுது. ஓகே, நல்லா புரிஞ்சுங்க மக்களே. சார், நான் சென்னையிலேருந்து காலி பண்ணி திருப்பூரில் போய் வீடு கட்டிட்டா எனக்கு வந்து சவுத் வெஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுமா? கேட்கக்கூடாது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துன்னு வரணும். இது ஒரு மெட்டியொலி நாடகம் மாரி தொடரும். ஒரு நாள் புரியும் பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு எரான் மாஸ்காக இருப்பீங்க. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இது உழைப்பு மேடம், உழைப்பு கஷ்டம். புரியுது சார். சரிங்களா? இப்போது சென்னைக்கு வந்துடும். இன்னும் தமிழ்நாடு பற்றி பேசினா பேசின்னு போயினே இருக்கலாம். புரியுது சார். அதில் இன்னும் அப்படியே பலாயிரம் மணி நேரங்கள் பேசுவேன் நான். இப்போ ராமநாதபுரம், இப்போ அது குபேரமூலை சொல்லிட்டீங்க சார். ராமநாதபுரம் என்ன மூலை சார்? இப்போது சார்,
குபேரமூலை, திருப்பூர், கோயம்புத்தூர்னு சொல்லிட்டீங்க. இப்போ ராமநாதபுரம் எந்த மூலையாக வரும் என்பதை என்னை ஃபாலோ பண்ற அதீத அன்புள்ள என் நண்பர்கள், உறவுகள் சொல்லுவாங்க. அதை கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கிங்க. சார், இப்போ ராமநாதபுரம் வந்துட்டு என்ன திசையில் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம என்ன திசைன்னு கேட்கல, ஓவராலாக அது வந்து சவுத் வெஸ்டா நார்த் வெஸ்டா அப்படி கேட்குறேன். ஓகே சார். இப்போ ராமநாதபுரம் என்ன அப்படிங்கிறத வாஸ்து ரீதியாக மக்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுவாங்க. நீங்களும் அவங்கள தொடர்பு பண்ணி பேசுங்க. கமுதி, சாயல்குடி, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி எல்லாமே அதில் கவர் ஆகணும். கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு நான் ஃபோன் அடிப்பேன். தூத்துக்குடியும் கவர் ஆகுதுங்களா? வரணும். அது சவுத்தில் வருதா, சவுத் வெஸ்ட்டில் வருதா, இதெல்லாம் ஏன்னா ஏதோ வாஸ்து பார்க்குறாரு ஃபீஸ். இதுக்கு பின்னாடி என்னுடைய ஒர்க் என்னன்றதை லைட்டாக அப்படி ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறேன். இதுக்கப்புறம் மக்கள் தெரிந்து கொள்வார்கள் வாஸ்துவில் பின்னாடி எவ்வளோ வேலை செய்கிறோன்னு. சூப்பர் சார். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க சார், ரொம்ப குதர்க்கமாக கேள்வி கேட்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ வாஸ்துவில் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றீங்க. சென்னையில் அப்படி என்ன நீங்கள் வந்துட்டு பெருசாக பண்ணிட்டீங்க அப்படின்னு யாருன்னா கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, என்ன பதிலை சொல்லுவீங்க? அதாவது சென்னையில் அப்படின்னா பெருசாக நீ ரிசர்ச் பண்ணிட்டேன் அப்படி தானே? அப்படி தான் சார். சரி, ரைட்டு. சென்னையில் நான் சொல்கிறேன் கேட்டுங்க. சென்னைக்கு வாஸ்து, சென்னையில் கேன்சர் இன்ஸ்டியூட் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அடையார். அடையாறு சவுத் ஈஸ்டில் வரும். சவுத் ஈஸ்ட் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கேன்சர் வரும். ஓகே. அதே சவுத் ஈஸ்டில் கேன்சர் ஹாஸ்பிட்டல் வந்துருக்குது. இப்போ வாஸ்து உண்மையா இல்லையா? அப்போ அந்த இடத்துல போனால் சரியாகுமா இல்லையா சார்? அதுக்காக வருதே. இப்போ நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் என்பது இன்னும் நான் என்ன சொல்கிறேன், ஏ ஃபார் ஆப்பிள்னு சொல்லிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார், எனக்கு கொஞ்சம் புரியல, ஸ்லோவாக சொல்கிறேன்றீங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த நாளையும் அப்படியே சொல்லி PELE ஆப்பிள்னு சொல்ல போகிறேன் பாருங்க. இப்போ பாருங்க நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ விட்டுருங்க, கேன்சர் ஹாஸ்பிட்டல் மறந்துடுங்க மக்களே. கேன்சர் ஹாஸ்பிட்டல் எல்லாம் மறந்துடுறீங்க. நார்த் ஈஸ்ட். இப்போ ஒருத்தர் டக்குன்னு உள்ளவர், சார் நான் ஊரில் இருக்கேன் சார், தமிழில் பேசுங்கன்னு. இப்போ அவருக்கும் பேசிடுவோம். வடக்கும் கிழக்கும், ஈசான்யம். வாஸ்து படித்த மாணவர்களுக்கு சொல்கிறேன், ஈசான மூலை. ஓகேங்களா? வடக்கும் கிழக்கும். இப்போ நல்லா புரிஞ்சுங்க. சென்னைன்னு சொன்னாலே, கடலோர மக்கள்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடியது காசிமேடு, வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, மெரினா பீச்சு, பட்டினம்பாக்கம், ராயபுரம், இது எல்லாம் வடகிழக்கு மூலைகள். ஓகே. இந்த மேப்பெல்லாம் வரைஞ்சி எடுத்துன்னு நீங்களா ஒரு கூட போட்டுக்கின்னு சார் மாறி வருதுலாம் என்கிட்ட வராதிங்க மக்களே. நான் ரொம்ப டீப்பாக உள்ளே போயின்னுக்கிறேன் ரிசர்ச்சில். ஒன்றா கூட வாங்க, சேர்ந்து போகலாம் சரிங்களா? ஏன்னா ரொம்ப நான் இதுவாக போயின்னுக்கிறேன் ஒரு ஃப்ளோவில், வாஸ்துவில். உங்களுக்காக தான் போயின்ட்டுருக்கேன், புரியுதுங்களா? உங்களுக்காகன்ற அந்த வார்த்தையில் என்னுடைய குடும்பமும் சேர்ந்து அடங்கும், நானும் அடங்குவேன். நார்த் ஈஸ்ட் என்பது பஞ்சபூதத்தில் நீர். ஓகே. அப்போ கடல் இருக்குன்றீங்க, கரெக்டாக? கடல் இருக்கா? இருக்கு சார். இருக்கா? வடகிழக்கு பாதிக்கப்பட்டால் அவர்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சக்சஸ் அடைய மாட்டாங்க. ஓஹோ, ஆமாம் சார். கரெக்டா? அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு. இப்போ அடையாறு தேனாம்பேட்டையில் போட் கிளப் ஹவுஸில் இருக்கிறவங்களுடைய பொருளாதாரத்தையும் காசிமேட்டில் இருக்கிறவங்களுடைய பொருளாதாரத்தையும் நினைச்சு பாருங்க, செட் ஆகாது. ரொம்ப இது ரொம்ப ஹையான. இப்போ பாருங்க, இப்போ ஒருத்தருக்கு டவுட் வரும். என்ன ஒரு தெரியுமா சார், நீங்கள் பெருசாக பாரிஸில் போய் பாருங்கள் சார், ஒரு நாளைக்கு ஒரு வியாபாரி 10 லட்சத்துக்கு வியாபாரம் பண்ணுறான். நீங்கள் வந்து நார்த் ஈஸ்டில் தலைவா, அவர் வியாபாரம் செய்வது நார்த் ஈஸ்டில். அவர் எங்கே இருக்கிறாரு? போட் கிளப்பில். அந்த ஓனர் யார்? பின்னாடி யோசிக்கணும். ரொம்ப கூர்ந்து பார்க்கக்கூடிய விஷயம். ஒரு தங்குமிடம், அவர்கள் வசிப்பிடம். அவர் ஒரு இன்வெஸ்டராக இருப்பார், ஒரு பிஸ்னஸ் தொடங்கி வச்சு போயிருப்பார். வீடு வந்து போட் கிளப்பில் இருக்கும். போட் கிளப்பில் ஓனர் இருப்பார்.
புரியுதுங்களா? அப்போது நல்லா கேட்டுக்குங்க. நார்த் ஈஸ்டோட நார்த் ஈஸ்ட்டில் வண்ணார்பேட்டை, தண்டையார்பேட்டை, மெரினா பீச்செல்லாம் இருக்குதா? இருக்குது சார். இருக்குது. நார்த்து ஈஸ்ட்டும் சேரக்கூடிய இடம் நீர்மூலைன்னு சொல்கிறோம். சொல்கிறோமா? ஆமாம் சார். தலைன்னு சொல்கிறோம். சொல்கிறோமா? வடகிழக்குனா தலைப்பகுதின்னு சொல்கிறோம். தலைப்பகுதின்னு சொல்கிறோம். தலைப்பகுதி அப்படின்னா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, கேஎம்சியில் தான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன்னு. கேஎம்சி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது? அதுவும் எங்கே சார் இருக்குது? நார்த் ஈஸ்டில் இருக்குது. ஓகே, நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்டில் கேஎம்சி ஹாஸ்பிட்டலு நார்த் ஈஸ்டில் இருக்குது. நம்ம சென்ட்ரல்லேருந்து பூந்தமல்லி அப்படியே அந்த ஹை ரோட்டில் வந்தோன்னா நம்ம பச்சைபாஸ் காலேஜுக்கு முன்னாடி ஓகே கேஎம்சி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கும். ஸோ அந்த இடம் வந்து வடகிழக்குன்றீங்க? வடகிழக்கு. ஓகே. வடகிழக்கு பாதிக்கப்பட்டால் நீ சென்னையில் வடகிழக்கு பாதிக்கப்பட்ட இடத்துல உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கணும். புரியுதுங்களா? அந்த பக்கம் தான் சார் கீழ்ப்பாக்கமும் இருக்குது. சவுத் ஈஸ்ட் பாதிக்கப்பட்ட கேன்சர் வரும், சவுத் ஈஸ்ட்டில் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அங்கே போய் பார்த்துக்கோ. ஓகே. இப்போது கோர்ட் இருக்குது, ஹை கோர்ட் பாரிஸ். என்ன சார் இது? அப்போது நார்த் ஈஸ்ட்டில் கோர்ட்டு வருது. கோர்ட்டுனா வடமேற்கு தானே வரணும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குனா இது ஏன் வடகிழக்கில் வந்து விட்டது? இதுக்கெல்லாம் எவ்வளோ ஆராய்ச்சி, எவ்வளோ டைம் தெரியுமா மேடம் ஆகும்? சும்மாலாம் இதெல்லாம் வந்து அப்படியே ஷேர் ஜிபிடியில் தட்டினா வர விஷயம் கிடையாது. ஷேர் ஜிபிடியே தோற்றுரும். ஷேர் ஜிபிடியில் நீங்கள் தட்டலாம், பானிபூரிக்கு விளக்கம் என்னன்னு வரும். இது வராது. இது நம்ம தான் உருவாக்குறோம், மூலமே நம்ம தான். புரியுது சார். நீங்களாம் கொடுத்தாதான் சாட் ஜிபிடிக்கே கண்டென்ட் போகும்.